நீங்க வரீங்களா? ஏமா நீ போறியா காட்டுக்குள்ள? சரியாவா? வள்ளியம்மா கூட சேர்ந்து போறேன். அப்ப நீ போ. அப்ப நீங்க வேணா, நான் வள்ளியம்மாவே கூப்பிடுறேன். நீ வள்ளியை கூட்டிட்டு போ. அம்மா நாங்க வர மாதிரி இல்ல. வரீங்களா? வருவாங்க. என்னம்மா கிருஷ்ணவேணி நல்லவே உள்ளதை சென்று பிடி ராசாதி ராசாத்து வச்ச ரோசா ராவான போது நடுங்குதம்மா லேசா. ஆமாமா அது சுகந்தாடம்மா. ஏ மாமா இப்போ வருவாரம்மா. நேசமுள்ள காலையம்மா பாசம் வச்ச மனசு கண்ணி பொண்ணு கண்ணுக்குள்ள கட்டி வச்ச மனசு மனசு மாமா மனசு தூங்காம காத்திருக்கே தொட்டு தொட்டு பேசலையே. தூங்காம காத்திருக்கே தொட்டு தொட்டு பேசலையே. தோளோடு சேரலையே சொல்லி மணாரலையே. ராசாதி ராசா பறிச்சு வச்ச ரோசா ராவான போதும் நடுங்குதம்மா லேசா. ஆமாமா அதின சந்தானம்மா. ஓ மாமா எப்போ வருவாரம்மா? வாய்ப்பில்ல, வாய்ப்பே இல்லை ராஜா. ரோசமுள்ள காலையம்மா நேச வச்ச மனசு குடிகார பெத்த புள்ள தூக்கம் கெடும் வயசு. புது நெல்லு புது நாத்து பொங்கலுக்கு காத்திருக்கு. புது நெல்லு புது நாத்து பொங்கலுக்கு காத்திருக்கு. புது பொண்ணு இது ரெண்டும் மாமே சொல்லுக்கு காத்திருக்கு. ராசாதி ராசா பறிச்சு வச்ச ரோசா ராவான போது நடுங்குதம்மா லேசா. ஆமாமா அது சுகந்தானம்மா. ஏ மாமா இப்போ வருவாரம்மா. ஆமாமா அது சுகந்தானம்மா. ஏ மாமா இப்போ வருவாரம்மா. மங்களம் உண்டாகட்ட சத்யா. என்ன விஷயமாமா என்ன கூப்பிட்டீங்க? காட்டுல போய் கண்ணு கருத்தமா காவல் பார்க்கணுமா? காட்டுக்கு யார் யார் போறோம்? காவலுக்கு நீங்க போறீங்க. சரி, துணைக்கு நானும் ஒரு தோழி வரேன். என்ன காவலுக்கா? ஆமா. ஐயோ நான் பாடுனதுல மறந்துட்டேனே. எந்த காட்டுக்கு? திணைக்காட்டுக்கு. அப்பா இந்த பிள்ளை ஒரு பிள்ளைதாப்பா திணைக்காட்டுக்குன்னு சொன்னுச்சு. ஏமா இந்த நாள் வந்த பிள்ளை எந்த காட்டுக்குங்கிறே சுடுகாட்டுக்குங்குது. நான் அரிச்சந்திரன் போட்டா நல்லா இருக்குமா? அர்ச்சந்தனை போட கூட எங்க காவல் பார்க்க முடியுமா? அவரே நீங்க போறிய இருக்கப்பா அழகே சரி. இல்ல இல்ல அந்த பிள்ளை எதை நீங்க மிரட்டி இருக்கீங்க? இல்லன்னா நல்லா இருந்த பிள்ளை அப்படி வந்து வெளியில சொல்லுமா? சரி அத விஷயம் ஏதோ பார்த்து பயந்து இருக்கு. திணை காவலுக்கா போறோமா? யார் யார் போறோம்? அம்மா காவலுக்கு நீங்க போறீங்க. உங்க துணைக்கு நானும் ஒரு தோழி வரோம். நான் அங்கே போய் என்ன பண்ணணும்? காவல் பார்க்கணும், வேடிக்கை பார்க்கணும். ஆளோட சோன்னு வர்ற பறவைகள்லாம் வேட்டணும்னு அப்பா சொல்லியிருக்காரு. அப்ப எனக்கு வேலை நாட முடியல. என்ன கடமை? வேலை இல்லம்மா, கடமை வாய்ப்பு அப்பா நம்ம கொடுத்திருக்காரு. வேலை இல்லம்மா, கடமை. என்னமா என்னமா சீனா அவுக்குற நாட நாட முடியலப்பா. இல்ல உள்ள ஆபரேஷன் நடக்குது அப்பாவுக்கு. அது எல்லாரும் காவலுக்கு போறதெல்லாம் சரி. இப்ப அப்பா நமக்கு எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்திருக்காரு. சரிம்மா நம்ம எல்லாம் வேலைக்கு போறோம். ஆமா நல்லபடியா வேலை பார்த்தா நல்ல பேர் கிடைக்கும். இல்லன்னா ஒழுங்கா களை எடுக்கலன்னா காசு கொடுப்பாங்களா? நம்மள களை எடுத்துருவாங்க. இது மட்டும் தெளிவா தெரியும். இல்லாட்டி நம்மள களை எடுத்துருவாங்க. அத்தா அப்ப நம்ம எல்லாரும் காவலுக்கு போறோம். கண்டிப்பாமா 3 பேரு. நீ இன்னொரு ஆளு அழகு அழகு பேர் அழகு செப்பு சேலை அப்படி ஒரு பொம்பளை பிள்ளையா? இந்த இடத்துல இலக்கிருக்கா இல்ல திருப்பிச்சிருக்கா? அவ்வளவு அழகானவமா, அவ்வளவு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பா நீ சொல்லும் பொழுதே எனக்கு பார்க்கணும். காவலுக்காக அப்பா புதுசா
புதுசா வேலை சேர்த்திருக்காரு. இனிமேல் அவ வருவா, அலங்காரம்லாம் பண்ணிட்டு வருவா. நீ பாத்திருக்கியா? நான் பாத்திருக்கேனே. அவனை பத்தி அப்பா என்கிட்ட உண்மையை சொல்லவே. ஏமா? புதுசா ஒரு பிள்ளை வேலைக்கெல்லாம் வந்திருக்கு, அந்த பிள்ளைங்க காவலுக்கு கூட்டிக்கிட்டு போகணும்னு சொல்லவே இல்லை. நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். கண்டிப்பாமா. இப்ப இந்த வேலையை சொல்றதுதான் நான் இருக்கேன். என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்கு. சின்னம்னா பெருசு இல்லையா? பெருசுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏமா? சின்ன ஆசை. சின்னம்னா என்ன ஆசைம்மா? நான் ஒரு கனவு கண்டேன். என்ன கனவு? அந்த கனவுல யார் வந்தா தெரியும்? யார் வந்தது கனவுல? நான் வந்து அவர் எப்படி வந்தாருன்னு சொல்றேன். சொல்லுங்கம்மா. அவர் யாருன்னு நீ கண்டுபிடிக்கல. பஸ்ல வந்தாரா, வேன்ல வந்தாரா? சைக்கிள்ல வந்தாரு, நடமா. அவர் அப்படியெல்லாம் வரமாட்டார். வந்தாரு நீங்க. அவருக்கு அது பிடிக்காது. அப்புறம் அவர் கையில வரும்பொழுது பிடிச்சிட்டே வந்தார். ஆமாமா, அவர் கல்யாணம் ஆகல. என் கல்யாணம் இருந்தா நீங்க உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாரு. ஏய் என்னாடி முழுசா கதையை கேளேண்டி. சொல்லுங்க சொல்லுங்க. கையில ஒண்ணு கொண்டு வந்தாரா? என்னம்மா அது? பட்டை போட்டிருந்தாரா? ஏமா ஏண்டி இந்த காலத்துலயுமா அது என்ன போடுறாரு அவரு? ஏன் என்னென்னமா பாட்டுல வைக்கிட்டு பட்டை போடுறாரு? நீங்க முப்பட்டை போட்டிருந்தாரடி. அந்த பட்டை இல்லையா? அப்புறம் காலுக்கு கீழே மயில் இருந்துச்சு. ஏமா நல்லா பாத்தீங்களா? நல்லா பார்த்தேன். மயிலா மயிலு குஞ்சா? மயிலு சின்னமா இருந்துச்சு, விரிச்சுக்கிட்டு இருந்துச்சுடி. அப்ப பெருசுதான் மயில். அதுக்கு பக்கத்துல பாம்பு இருந்துச்சு. அப்ப வேலு மயிலு பாம்பு இது ஏமா இருந்துச்சு. அவர் வந்துருவார்ல, போய் இடம் பிடிக்கணும். வரும் வந்துருவார்ல, இடம் பிடிக்கணுமா? ஆமா. எதுக்கு போய் நீ இடம் பிடிக்கணும்? சர்க்கஸ் ஆரம்பிச்சுன்னா இடம் கிடைக்காது. ஏய் அவர் என்ன சர்க்கஸ்காரன்னு சொல்றியா? பாம்பு மயில வச்சிருக்காருங்க. சர்வ வித்த காட்ட மாட்டாரா? உன்னைய வேடிக்கை வைக்க மாட்டாரு. அப்படி பார்த்தாலும் அப்புறம் அங்க போனா சந்தோஷம் பாத்துருவேன். உன்னை ஏறி நடக்க விட்டுருவாரு. நான் சொல்றது சொல்ற கையில கொண்டு வந்தாருல்ல. அம்மா இங்க தெளிவா சொல்லுங்கம்மா, எனக்கு தான் புரிய மாட்டேதியா. கையில கொண்டு வந்த ஆயுதம் இப்படி இருந்துச்சு. வாங்கம்மா, எப்படி இல்ல இருந்துச்சு? இப்படி இருந்துச்சுடி. இல்ல இப்படி இருந்துச்சு. நான் பார்த்தேன். இருமா. என்ன நீங்க பார்த்த சாமானு நீங்க சொல்றீங்க. ஆமா. அந்த புள்ள பார்த்த சாமானு அது சொல்லிக்கிட்டு இருக்கு. ஏன் நீங்க அடிச்சுக்கிறிய? அடையாளத்தை கேளுங்க. ஐயா ஆகட்டும், நீங்க வேற இல்லம்மா. நீ எங்க பார்த்த, நீ எங்கன பார்த்த, எப்படி பார்த்த? அவரை தான் பார்த்தேன். இந்த புள்ள மாத்தி மாத்தி சொல்லுது. நம்ம கூட கடவுள் இருக்காருல்ல, அவர்தான் என் கனவுல வந்தாரு. ஆனா அவர் தான் நான் பார்த்தேன். நீ எப்படி எங்க நீ எப்படி பார்த்த? சூரிய சம்சாரத்தை பண்ணார்ல. சூரசம்ஹாரம் நடந்தது திருச்செந்தூர்ல. ஏமா வர்றதுக்காக வேலை திருப்பி குத்துனாரு. அதனால நாளைக்கு சம்காத போய் சம்சாரம் சொல்லிட்டேன். சரி விடு. அவரு காதுல நான் ஒரு விஷயம் சொன்னேன். என்ன? நீ என் காதல உன் காதல நான் சொல்ல முடியாது. ஏமா எல்லாருக்கும் தெரியுற மாதிரியே நான் சொல்றேன். சத்தமா சொல்லுங்க. ஏன்னா மற்றவங்க ரகசியம் வேணாம். இல்ல மற்றவங்க தப்பா நினைக்க கூடாது அம்மாவை. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி. இவ்வளவு நேரம் எங்கேவா போயிருந்திய? எல்லாம் இவ்வளவு நேரம் வாய கூடி எங்க போயிருந்திய? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? நாணம் தொடவில்லை விடவில்லை, ஏனோ விட என்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வாழ்க்கை வருமா? ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? கைக்குட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா? நானும் விடவில்லை தொடவில்லை, ஏனோ விட என்னும் வரவில்லை. ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வாழ்க்கை வருமா? ஐயர் வந்து சொல்லும் தேதியில் தான் வார்த்தை வருமா? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? தென்றல் தொட்டதும் மொட்டு வெடித்தார், கொடிகள் என்ன குற்றம் சொல்லுமா? கொள்ளை துளசி எல்லை கடந்தார், வேதம் சொன்ன சட்டங்கள் விட்டு விடுமா? பாலுக்கு எல்லை யார் போட்டது? வாழ்க்கைக்கு எல்லை நான் போட்டது. தாண்டி தப்பி செல்வதேது? கண்ணுக்குள் 100 நிலவா, இது ஒரு கனவா? கைகு
ரகசியம் இளமையில் அதிசயம் இது என்ன ரகசியம் இவள் மன புரியலையா ஆணி தவிப்பு அடங்கிவிடும் தவிப்பு தொடர்ந்து விடும் உள்ளம் என்பது உள்ள வரைக்கும் என்பதும் எல்லாமே இருவருக்கும் என்னுள்ளே ஏதோ உண்டானது பெண் உள்ளம் ஏனோ ரெண்டானது ரெண்டா ஏது ஒன்றுபட்ட போது கண்ணுக்குள் ஒரு நிலவா இது ஒரு கனவா கைகுட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா நானும் வரவில்லை தொடவில்லை ஏனோ விடையில் வரவில்லை ஐயர் வந்து சொல்லும் செய்தியில் தன் வாழ்க்கை வருமா ஐயர் வந்து சொல்லும் செய்தியில் தான் வாழ்க்கை வருமா உள்ளூரிலவா இது ஒரு கனவா மாமா மாமா நான் ஒருத்தர் விரும்புறேன்ல அந்த ஒருத்தவர் யாருமா அந்த ஒருத்தவர் யாரு நான் ஒருத்தர் விரும்புறேன் வீரத்தேவன் இருக்காருல்ல நம்பிராஜ மகன் நடுவுலவர் ஏமா வேற அது போட்டா அப்புறம் எப்படி வேறத்தோலாமா வீரத்தவன் அவர் தான் நான் விரும்புறேன் ரகசியத்தை நம்ம எல்லாம் ரகசியமா அதே பாரு யார்கிட்டையும் சொல்லப்படாது அடிச்சுக்கிட்டான்னு சொல்லாதீங்க அம்மா ஆரியம்பட்டியை சேர்ந்த வெள்ளச்சாமி ஜெயராமன் ஆல்ரவுண்ட் வாசிக்கும் அருமை மகன் AK அருள் அவர்களுக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அருமை உள்ளங்களுக்கு எங்கள் கலைக்கும் சார்பாக நன்றி நடிக்கிறது வணக்கம். அழைத்தது ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழுவீனா துளி கண்ணீரும் விழவீனா உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது இனி எனக்காக அழவீனா துளி கண்ணீரும் விழவீனா உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் உன்னையே எண்ணியே வாழ்கிறேன் ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது முல்லை பூ போலே உள்ளம் வைத்தாய் முல்லை உள்ளே வைத்தாய் என்னை கேளாமல் கண்ணம் வைத்தாய் நெஞ்சில் கண்ணம் வைத்தாய் நீ இல்லை என்றால் என் வாழ்வில் இங்கே பகலொன்று ஒன்று கிடையாது அன்பீன வாழ்வில் பிரிவென்பதில்லை ஆகாயம் ரெண்டாய் உடையாது இன்று காதல் பிறந்த நாள் நம் வாழ்வில் சிறந்த நாள் மனமாய் சூடோ நாள் பார்க்கவா ஒரு ஜீவன் அழைத்தது ஒரு ஜீவன் துடித்தது அடியாத்தாடி இளவன சொல்லு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா
அம்மாடி இந்த அடமத்து மனசுல அடிக்கிறதுதானா உயிரோடு ஒரு ஜோடியானுண்டோ இவன் மிகமாக யாரு ஆத்தாடி இளமன சொல்லு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அடி அம்மாடி மேகம் எல்லாம் மெட்டு கட்டி பாடாதோ உன்னை பார்த்து அலைகள் எல்லாம் இட்டு கட்டி பாடாதோ இப்படி நானதில்லை புத்தி மாறி போனதில்லை முன்ன பின்ன நேர்ந்ததில்லை மூக்கு நுனி வேர்த்ததில்லை கந்தி பொண்ணு கண்ணுக்குள்ள கத்தி சண்டை கண்டாயோ படபட குளிஞ்சுக்குள்ள பட்டாம்பூச்சி பார்த்தாயோ கேட்டாயோ தாகப்பட்ட நெஞ்சுக்குள்ளே ஏகப்பட்ட சந்தோஷம் என்ன சொல்லு பொண்ணே என்ன செய்ய உத்தேசம் பார்த்த ஒண்ணு வாய் வரைக்கும் வந்து போவது பட்டாம்பூச்சி பூ பூத்து ஆலை வனவானதில்லை கட்டு தறிக்கால நானும் கண்ணு குட்டியாரேனே தொட்டு தொட்டு தென்றல் பேச தூக்கம் கெட்டு போனேனே அடியாடி இளமான அனுப்பது சரிதானோ அடி அம்மாடி ஒரு அளவுக்கு மனத்தில் அடிக்குது அதுதானா உயிரோடு உறவாடும் ஒரு ஜோடியானோ இவன் வேகமாக யாரோ காரணம் அடியாத்தாடி நீ போகும் பாதை எங்கே பொன்மாரே அடியம்மாடி இவ்வளவு விவரமா இவ்வளவு எல்லாமே வசதி இருக்கு, வசதி வாய்ப்பு இருக்கு, அழகு இருக்கு, அறிவு இருக்கு. கடைசியில இதுல கோட்டை விடுறிய என்ன இதுல எத்தனையோ வேலை இருக்கு. நீ என்ன டிரைவர் மேல என்ன குறி உனக்கு? அவ்வளவு பெரிய பஸ்ஸே ஓட்டுறாரு, நம்மள கடைசி வரைக்கும் வச்சு ஓட்ட மாட்டாரா அப்படின்னு அவரை கல்யாணம் பண்ணிட்டு எப்படிப்பா கடைசி வரைக்கும் வச்சு ஓட்ட மாட்டாரா? அவ்வளவு பெரிய ஸ்டேரிங்கே பிடிச்சு நல்ல ஸ்டேரிங்க பிடிச்சி ஓட்டுவாருன்னு கீரை அப்பப்ப தூக்கி தூக்கி போடுவாருன்னு அவரை கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு ராத்திரி முதராத்திரி உள்ள போய் என்னங்க முதல்ல ஆரம்பிப்போமான்னு அந்த ஆள் என்ன சொல்றாரு டிரைவர், விசில் அடிச்சாட்ட நான் ஆரம்பிப்பேங்கிறான். ஏன் அப்படி பழகிருக்காரோ? பழக்க தோசை விட்டு போகல, தப்புன்னு 2 விரல உள்ள விட்டு அடிச்சு விட்டு 2 விரல் தான் விசிலு வண்டி ஒட்டிட்டான். எடுத்தோம்னா டாப் கீரை போட்டு 6 போட்டு அமுக்குறான், சேரிக்க போட்டுக்கிட்டு திருவுறான், உட்காந்து கொல்ல பாக்குறான். தப்பா பழகிருப்பாம இருக்கு டிரைவர் வேலை அப்படின்னு கத்துறதுக்கு வாயை திறந்தல வாயில வச்சுட்டான். இல்ல இல்ல அவன் வாயை கொண்டாந்து என் வாயில வச்சு சப்பு முட்டாய் மாதிரி ஊன்னு உரியிறான். இன்னைக்கு நம்ம சோழியை முடிக்க போறான்னு நினைச்சல 3 மணிக்கு குறுக்கா அது வழியா போன ஒரு விசில் ஊத இவன் டபக்குன்னு வண்டியை நிப்பாட்டிட்டான். குறுக்கா ஊதல சங்கு ஊதி இருப்பாங்க. சரி இந்த ஆளு வேண்டாம்னு அவரை விட்டுட்டு ஒரு அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி நல்ல பையன். அவர்னால என்ன அவர்னால 10 வருஷம் கழிச்சு என் வயிற்றுல ஒரு குழந்தை உருவானுச்சு. அப்புறம் என்ன இந்த விஷயத்த என் புருஷன் அரசியல்வாதிகிட்ட போய் சொல்லணும்னு புருஷன் போய் என்னங்க மாற்றமா இருக்கேன்னு அந்த அரசியல்வாதி என்ன சொல்றேன், இது என் சதியல்ல எதிர்கட்சியின் சதிங்கிறான். அவன் செஞ்சுட்டு அடுத்த இடத்துல அள்ளி போட்டா நான் என்ன பண்ண முடியும்?
இவங்க எல்லாம் வேணாம்னு முடிவு பண்ணி எங்க ஊருக்கு அம்மாக்காரில் தூக்கு போட போயிட்டு அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தர் தூக்கு போட வந்தேன். பொண்டாட்டி சரியில்லையா, புரிச்சம் சரியில்லை, உலகம் தப்பா பேச. சூப்பர். போனதுக்கு ஒரு அருமையான ஐடியா. போனதுக்கு ஒரு இழுப்பு எடுத்துக்கிட்டு இல்லைங்க தூக்கு போடுறதுக்குள்ள கழுத்து வலிக்குமே என்னடா பண்ணலாம்னு கட்டிங் வச்சிருக்கேன். டைமண்ட் ரம்மு ஆடு கட்டிங் போட்டுக்கோம்னா கட்டிங் ரொம்ப சாப்பிட்டு தூக்க போட்டு தொங்குனா அந்த ஆள் செத்துட்டேன், நான் பொழைச்சிட்டேன். அவன் கைத்துல தொங்குனா இந்தாடி 2 பேரும் போனீங்க. ஆமா. கூடி பேசினீங்க. ஆமா. 2 பேரும் ஆளுக்கு பட்டிங்க கட்டிங் போட்டீங்க. ஒரு இழுப்பு இழுத்தீங்க. ஆமா. சொல்லுங்க. அந்த வாக்கில் 2 பேரும் போய் தொங்குனீங்க. ஆமா. அவன் மண்டைய போட்டுட்டேன். நீ எப்படி பொழைச்ச? அவன் கைத்துல தொங்குன, அவன் காலை பிடிச்சி தொங்குனே. ஓ, எதையாச்சும் பிடிச்சி தொங்கணுமேனு போதையில காலத்தான் முடிச்சேன். நான் வந்துட்டு தோழி வாரா அவளை பகாடியே அடியே அடியே எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. நல்லா இருக்கியா? நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. இன்னம்மா ஏன் என்ன சரி சரி நல்லா இருக்கேன். எப்ப வந்தாரா? அப்பா வந்தாரு. காட்டு காவல் போனோண்டி. என்னோட தோழி 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 காவலுக்கு 2 பேரும் ஆடாக போறேன். ஏய், அதே செய்யுங்க. ஆமா, நீ உட்காந்து வேடிக்கை. உடம்புக்கு நல்லது. எங்க போறீங்களா? சரி அம்மா அம்மா ஏ அம்மா அம்மா நீ கிளம்பா. நீங்க அம்மா என்ன விடுறாங்க? அம்மா நீ கிளம்பா. அம்மா பயங்கரமா கூட்டாச்சல் செய்வா. அம்மா நீ கிளம்பா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. பாண்டிகரு சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி, பாச வச்ச ராசாத்தி. ஊர்கோளம் ஊருக்குள்ள ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே வாராடி தேருக்குள்ள தேருக்குள்ளே தேருக்குள்ளே பூமால தோல் மீது போல பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. பாண்டிகரு சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி. வீராதி வீரமுள்ள ராசாதிராசனுக்கு பூமால போடும் இது திருநாளு. ஒரு பூந்தேறு பூட்டி வரும் பெருநாளு. வீராதி வீரமுள்ள ராசாதிராஜனுக்கு பூமாலம் போட ஒரு திருநாளு, ஒரு பூண்டேறு போட்டி வரும் பெருநாளு. மாறாத அன்பு வச்ச மகராசி, மறையாத என்ன வச்ச ராசாத்தி. ஊரோடும் உறவோடும் தேரோடும் ஒரு நாள், மனசும் மனசும் இணையும் ஒரு நாள் திருநாள் ஆகும். பல்லாக்க குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. பாச வச்ச ராசாத்தி. போடாத வேஷமல போட்டாரு சுந்தரரு, மீனாட்சி கரம் பிடிக்க நடந்தாரு. பழமேடான பாதையெல்லாம் கடந்தாரு. போடாத வேஷம் பட போட்டார் சுந்தரர். மீனாட்சி கரம் பிடிச்சு நடந்தாரு. பல மேலான பகுதியெல்லாம் கடந்தாரு. மறு போற மல்லு கட்ட துணிஞ்சாரு. மகராசி கண்ணை கண்டு பணிஞ்சாரு. வால் என்ன வேல் என்ன வெறுப்பான
துடிக்கிற மனுஷன் யாரு? அழகான பொண்ணு சொன்னாலே சத்தியமா பொண்ணு மாதிரி ஒரு பொம்பளை புள்ள இங்கிட்டு போயண்டி என்ன வாயண்டியா? நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன் கிட்டிதான் அடிக்கலாம். இங்க பாருடி, நான் மட்டும் ஆம்பளையா பிறந்திருந்தேன். ஊர்ல ஒரு பொம்பளை விட்டுருக்க மாட்டீங்க. ஏண்டி இப்படி பேசுற? அவ்வளவு அழகான பொண்ணா இருக்கடி. ஏற்கனவே அப்படித்தான் தெரியுது. காடு கையெல்லாம் வாய முடி. அப்பா அம்மா வேலை பார்க்கறது சரியா? என்னது நல்ல வேலை. சும்மா இருங்க. அப்பா என்ன சொன்னாரு? அப்பா நம்ம எல்லாம் போய் காவல் பக்கம் பூச்சாண்டி ரெடி. காவல் பக்கம் வந்த மாதிரி தெரியல பார்த்தா. பூச்சாண்டி ரெடி. என்ன கொணற்று என்ன பணிக்கு துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி மணவாளை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்கிற மனசு. போங்கள் என்று சொல்லுவேன், வாங்கள் என்று சொல்லுவேன். பறவை அம்மா வர்ற சொன்னா நீ என்ன அடிமை இப்ப கம்பிய கையில கொடுக்குற? விரட்ட விரட்ட பறவை எல்லாம் கூட்ட கூட்டமா வந்துருச்சு. ஒரே விரட்டு உள்ள பறவை கடந்து தள்ளிட்டு இருக்கு. அதுவும் இப்படி இப்படி போகுது. பறவை போனா பாப்போம், இல்லைன்னா நம்ம போய்கிட்டே இருப்போம். என்ன ரெண்டு பொம்பளை மல்லாக்க படுத்துருக்காங்க. ஏன் பொம்பளைய மல்லாக்க படுத்துருக்காங்களா? மலடி, அது மலடி. உடனே
வேப்பம்பழத்தை பிதுக்கணும். என்னடி பொம்பளை இப்படி ஒரு பொம்பளையா? அடக்கமான பொண்ணை எங்க பார்க்கலாம்? தெரியாம கேட்டேன். ஆளலும் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாலும். ஆளலும் 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 ஆண்டவன் போற்றிடும் அருளாலும். வானில வட்டமிட்டு வந்து சேரும், வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண கிளிகளும் பிடிவாதம், வண்ண வண்ண கிளிகளே பிடிவாதம். மரியாதை கொடுத்து ஆச்சதை வாங்கிட்டு